டைம் 11:54. மத்தேயு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட் 30 January 1, 2025. ஓகேங்களா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 30. வசனம் 1. அவன் சவுலுடனே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவுடனே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரோடு போல சிநேகித்தான். நண்பர்கள், இப்போ நம்ம சொல்கிறோம்ல, உலகத்தில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னா அது மாதிரி. And it's come to pass when he had made an end of the speaking unto the soul, that the soul of the Jonathan was knit with the soul of the David. And Jonathan loved him as in his own soul. வசனம் 2. சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்திலே வைத்து கொண்டான். And Saul took him that day, and will let him go no more home to his father's house. வசனம் 3. யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்தினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். Then Jonathan and David made a covenant, because he loved him as his own soul. வசனம் 4. யோனத்தான் வியோர்த்து கொண்டு இருந்தது சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். And Jonathan stripped himself of this robe that was upon him, and given it to the David, and his garments given to his sword, and to his bow, and to his girdle. வசனம் 5. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததனால் சவுல் அவனை யுத்த மனுஷர் மேலே அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரர்கள் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். And David went out of whatsoever Saul sent him, and behaved himself visually, and Saul set him over the man of war, and he was unaccepted in the sight of all the people, and Saul in the sight of the soul of servants. வசனம் 6. தாவீது பெலிஸ்தனையை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலும் புறப்பட்டு மேளதாளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்த்து கொண்டு வந்தார்கள். And it's come to pass as they come, when David was returned from the slaughter of the Philistines, that this woman come out of all cities of Israel, singing and declaring
chew the meat. King Saul and with the Tiberius, with joy and with instruments of the musics. வசனமேல் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று முறையாக பாடினார்கள். And the women answered one another as they played and said, and Saul had slain his 1,000, and David is the 10,000s. வசனம் 8. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 16,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள். இன்னும் ராஜ்யங்கள் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி, and Saul was very wroth, and the saying displeased him, and he said, and they have described unto David 10,000s, and to me they have subscribed but thousands, and what can he have more but the kingdom? வசனம் 9. அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காயமாராய் பார்த்தான். And Saul eyed David from that day and forward. வசனம் 10. மறுநாளிலே தேவனாலே விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டு இருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடியே தன் கையினாலே சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கைகளிலே ஈட்டி இருந்தது. And it's come to pass and the morrow that the evil spirit from God come upon Saul, and he prophesied in the midst of the house, and David played with his hands as at other time, and there was an jewelin in Saul's hands. வசனம் 12. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவான் என்று ஈட்டியை அவன் மேலே எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். And Saul cast the javelin, for he said, and I will and smite David even to the will with it, and David avoided out of this presence feats. வசனம் 12. கர்த்தர் தாவீதுடன் கூடனே இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. And Saul was afraid of the David, because the Lord was with him, and was departed from Saul. வசனம் 13. அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாகவும் வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வருத்தமாயிருந்தான். Therefore Saul moved him from him and made him as captain over the thousands, and he went out the come in from the people. வசனம் 14. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனுடன் கூட இருந்தார். And David behaved himself visually in all these ways, and the Lord was with him. வசனம் 15. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். Wherefore when Saul saw that he behaved himself very visually, he was afraid of him. வசனம் 16. இஸ்ரவேலும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களும் முன்பாக அவன் போக்கும் வருத்தமாயிருந்தான். But all Israel and Judah loved David, because he went out and come in before them. வசனம் 17. என் கை அல்ல பெலிஸ்தரின் கையே அவன் மேலே விடப்படும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மாராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன். நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து
கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். And Saul said unto the David, Behold, my elder daughter's Moab, here will I give thee to wife, only be thou valiant for me and for the Lord and battles. For Saul said, Let not many hands be upon him, but let the hands of the Philistines be upon him. வசனம் 18. அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலின் என் தகப்பன் வம்சம் எம்மாத்திரம் என்றான். And David said unto Saul, Who I am, and what is my life, are my father's family in Israel, that I shall be sons-in-laws to the kings. வசனம் 19. சவுலின் குமாரத்தியாகிய மோராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மோகலாத்தியனாகிய அதீரியாளுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். But it came to pass at the time when Moab, Saul's daughter Saul, have been given to the David, that she was given to the Adral and Moholati to the wife. வசனம் 20. சவுல் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை சிநேகித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது. And Michal, Saul's daughters, loved David. And they told Saul, and the things pleased him. வசனம் 21. அவள் அவனுக்கு கன்னிகையாய் இருக்கும் அளவு இருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேலே விழவும் அவன் அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை சிநேகிக்கே, நீ என்னுடைய இரண்டாம் குமாரத்தியாயினாள், இன்று எனக்கு மருமகனாய் வாய் என்றான். And Saul said, I will and give him your hand, that she may be a snare to him, and that the hand of the Philistines may be against him. Wherefore then Saul said unto David, Thou shalt this day be my son-in-laws in the one of the twin. வசனம் 22. பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதுடனே இரகசியமாய் பேசி, இதோ ராஜா உண்மையிலே பிரியமாயிருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லோரும் உம்மை சிநேகிக்கிறார்கள், இப்பொழுது நீ ராஜாவுக்கும் மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான். And Saul commanded his servants, saying, Commune with David and secretly, and saying, Behold, the king here and delight in thee, and all the servants love thee. Now therefore be the king's sons-in-law. வசனம் 23. சவுலின் ஊழியக்காரர்கள் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகளில் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கும் மருமகனாய் இருக்கிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனும் ஆயிருக்கிறேனே என்றான். And Saul and servants and speak the words in the ears of the David, and said unto Samuel, in the you all lights and things, and to be a king's sons-in-law, seeing that I am the poor man, and likely estimate. வசனம் 24. தாவீது இன்னபடியே சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். And the servants of the Saul told him, and saying, and this manner speaking David. வசனம் 25. அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நூனித்தோலையின் மேல் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாயிருக்கிறான் என்று தாவீதுக்குச் சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கைகளினாலே விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாயிருந்தது. And Saul said, and thou shalt he say to the David, the king's son, desire
not any drudgery, but 100 for sickness. Have the Palestinians to be the unvindicated, have the kings and enemies, but Saul and true God, to the make David fall by the hands of the Palestinians. வசனம் 26. அவன் ஊழியக்காரர்கள் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளைச் சொன்னபோது ராஜாவுக்கும் மருமகனாய் இருக்கிறது தாவீதுக்கு பிரியமாயிருந்தது. And when his servants told and David these words, it pleased David willing to be these kings and sons-in-law, and the days were not an expert. வசனம் 27. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரிலே 200 பேரை வெட்டி அவர்கள் நூனித்தோல்களை கொண்டு வந்து தன் ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு முன் எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். Wherefore David and rise and went he and his man and lo, of the Philistines 200 man, and David forgot their forsakenness, and they gave them in fallen tolls to the kings, that he might be the king's sons-in-law and Saul, and give him and Michal his the daughters to the wife. வசனம் 28. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்திகளாகிய மீகாலும் அவனை நேசித்தாள். And Saul can have that the Lord has with David, and that Michal Saul his daughters loved him. வசனம் 29. ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாயிருந்தான். And Saul was and hate the more and afraid of the David, and Saul because David the enemies continually. வசனம் 30. பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர்கள் எல்லோரையும் பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பெயர் மிகவும் கனம் பெற்றது. Then the prince of the Philistines went with forth, and it come to pass after they went forth that David behaved in himself more than visually than all the servants of the Saul, so that his name was much said by